எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காக எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க. ஏற்ற மனவாளனை ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, கர்த்ததாமே அந்த குடும்பத்தை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், உதவி செய்யுங்க, மனமரங்குங்கப்பா. யாரெல்லாம் உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா, நிம்மதியை கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. முடிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களை இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த வேதனைகளோ துன்பங்களோ துக்கங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.